வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். கரூர் விஷயத்தில் என் மீது பழி போட்டாலும் மக்கள் என் பக்கம் நிற்கிறார்கள். நெல்லை தாவேகா பிரச்சார பொதுக்கூட்டத்தில் விஜய் பரபரப்பு பேச்சு. தொகுதி மறுவரையறை விஷயத்தில் சர்வாதிகாரத்தை நோக்கி இந்தியா நகர்கிறதா? முதல்வர் மு.க.ஸ்டாலின் காட்டம். தமிழக தலைமைச் செயலர் முருகானந்தம் அதிரடி மாற்றம். புதிய தலைமைச் செயலராக சாய்குமார் நியமனம். தேமுதிகவிலிருந்து மிசி ராஜேந்திரன் விலகல், கட்சியிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். வரவிருக்கும் தேர்தலில் குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அடக்குமுறை, ஒடுக்குமுறைக்கு அஞ்சுபவர்கள் புரட்சியாளராகவோ வீரனாகவோ ஆக முடியாது. சென்னையில் சீமான் தேர்தல் பிரச்சாரம். விஜய் சிலையுடன் வாக்கு சேகரிக்கும் திருவெரும்பூர் தொகுதி தாவேகா வேட்பாளர் நவல்பட்டு விஜய் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வாழ்த்துக்களை அள்ளி குவித்து வருகிறது. சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பமனு தாக்கல் செய்திருந்தவர்கள் தாங்கள் செலுத்திய கட்டணத் தொகையை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேரில் வந்து திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். மக்கள் நீதி மய்யம் கட்சி அறிவிப்பு. வேட்பாளர்கள், தலைவர்களுக்கான பிரச்சார அனுமதியை விதிமுறைகளின்படி ஒரே மாதிரியாக வழங்க காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலராக மாற்றியது ஒருதலை பட்சமான அத்துமீறிய அரசியல் நடவடிக்கை. தேர்தல் ஆணையத்திற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். திமுக தேமுதிக கூட்டணி ஏன் இவ்வளவு நாளாக அமையவில்லை என நான் வருத்தப்படுகிறேன். விருதாச்சலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பிரேமலதா பேச்சு. திமுகவின் தோல்வி கொங்கு மண்டலத்தில் தொடங்கி சேப்பாக்கத்தில் முடியும் என கோவை விமான நிலையத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உறுதி. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.